இப்போ எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த ஸ்லீவ் ஹைட் வந்து 6.5 இன்ச்சுங்க. இந்த வீடியோவில் டுடே கோல்ட் ரேட் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எட்ஜில் ஒரு லைன் போட்டு இதை வந்து நம்ம திருப்பிக்க போகிறோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகினர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்ப நீட்டான ஸ்லீவை உங்களால் ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியுங்க. இப்போ இதை திருப்பி லைனிங்கோட எட்ஜில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. நீட்டாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு தைச்சோம்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்குங்க. இப்போ சுற்றி நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸான பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ண போகிறோங்க. ஜாயின் பண்ணும்பொழுது முன்பக்கம் பார்த்து ஜாயின் பண்ணிங்க. முன்பக்கம் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம வித்தில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க இந்த கட்டிங் வரணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சுருங்காமல் வரணும். அதனால் இந்த கட்டிங் கம்பல்சரி நம்ம போடணுங்க. இப்போது நடுவில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் நம்ம வைக்கும்போது சென்டர் பீஸ் வந்து பின்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம சென்டர்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு பின்பக்கத்தை நம்ம தைச்சி எடுத்துட்டு அப்புறமா முன்பக்கம் திருப்பி நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணோங்க. சரிங்க, டுடே கோல்ட் ரேட் பார்த்துடலாமா? இன்றைக்கி 28/10/2025ங்க. நேற்றை விட 150 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்குங்க. ஒரு கிராம் வந்து 11,300 ரூபா. 8 கிராம் அதாவது ஒரு சவரம் வந்து 90,400 ரூபாங்க. சில்வர் வந்து ஒரு கிராம் வந்து 170 ரூபாங்க. சில்வரில் எந்த மாற்றமும் இல்லைங்க. கோல்டு மட்டும் 150 ருபீஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. ஹாப்பி சேவிங். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸ்லலாம் நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டால் தாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கிள் ஸ்டிச்லாம் போடக்கூடாது, டபுள் ஸ்டிச் போடணுங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது எப்பவுமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போது சரி ப்ளைன் ப்ளவுஸ்ன்றதுனால ஒரு லேஸ் மட்டும் கீழே கொடுத்துக்கிறேங்க. இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்குங்க ஸ்டிச்சிங்ஸ். தேங்க்யூங்க.